இன்னைக்கு சகோதரிகளை ரெண்டா பிரிக்கிறார் ஆண்டவர். மொத்த சகோதரியை ரெண்டா பிரிக்கிறார் ஆண்டவர். ஒண்ணு மார்த்தாளே, இன்னொன்னு மரியாளே. ரெண்டா பிரிச்சுட்டு ஒண்ணு சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒண்ணு ஒரு ஒரு சகோதரிகளை ஃபுல்லா ஒன்னா பிரிக்கிறாரு. அடுத்து இன்னொன்னு ஒன்னா பிரிக்கிறாரு, மரியாளே ஒன்றே ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டார். என்ன சொல்றது, ஒரு பெரிய ஊழியக்காரர் வீட்டுக்கு அழைச்சிருக்கிறாங்க. அவர் வந்திருக்குது, அந்த கிராமத்தில் பிரவேசித்தார். அவர் வந்தார். இந்த வசனங்கள்லாம் காட்டலாம், டைம் இல்லை. அப்படிங்கும் போது வீட்டுக்கு வந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஊழியக்காரர் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார். மரியாளோ காலின் கீழ் என்று வார்த்தைகளை கேட்டுக்கொண்டார். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் அலுவலா இருந்து என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் சகோதரிக்கு உங்களுக்கு கவலை கிடையாதா, சகோதரி கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படின்னு. அப்படி என்ன சொல்லுதுன்னா, நீ பற்பல காரியங்களை குறித்து அலுவலா இருந்து கவலைப்பட்டு கலங்காத, நல்ல பங்கை தெரிஞ்சு கொள்ளு. பாதத்துல வந்து உட்காருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நேரத்துல கேளுங்க, அவரை பாடி துதிக்கிற நேரத்துல துதிங்க, அவரை ஆராதிக்கிற நேரத்துல ஆராதிங்க. நல்ல பங்கோட வார்த்தையை தெரிந்து கொள்வது. உலகத்துல நமக்கு வேலை வேணாம்னு இல்லை, வேலை உண்டு. ஆனா எல்லாத்துக்கும் அதிக நேரம் செலவிடுகிறவர் ஒரு அரை மணி நேரம் தேவ பிரசன்னத்துக்கு வருகிறோமா, அரை மணி நேரம் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறோமா. இதெல்லாம் எதுக்காகனா, ஜெபிக்கிறதுக்கும் உங்களை ஸ்தோத்தரிக்கிறதுக்கும் சொல்லித்தரதுக்காக இல்ல. அவர் பிரசன்னம் இறங்கினால், பூமியிலிருந்து மூடுபடி இறங்கினால், அந்த மகிமை குளோரி உங்களை நினைச்சுனா, தேவன் உங்களை எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த சிருஷ்டித்த சாயலை எடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க நான் ஊழியத்துக்கு மட்டுமா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, எங்களுக்கு வேலை தானே. வேலைக்கும் அவருடைய பிரசன்னம் தேவை. நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அவருடைய பிரசன்னம் தேவை. ஆமென். ஒண்ணு, பூமியிலிருந்து மூடுபடியை எழும்பி மண்ணை நனைக்குத்துது. உங்களை உருவாக்குறதுக்கு அவருடைய பிரசன்னம் மட்டும்தான், வேற எதுவுமே உருவாக்காது. வார்த்தைகள் வேணும். வார்த்தையை கேட்டு நம்ம தான் என்ன பண்ண, வடிவெடுக்க விட்ட விதை மாதிரி கிளம்பிடுறோமே. ஆனா பிரசன்னம் மட்டும்தான் உருவாக்குது. அந்த தேவ பிரசன்னம் ஆதாமை உருவாக்குனது. அப்படின்னா நீங்க பிரசன்ஸ்ல போய் உட்கார்ந்துகிறா, தேவனை உருவாக்குறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவரை தெரிந்து கொண்டாருண்டா. உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஞானிகளா வெட்கப்படுற அளவுக்கு உங்க வாயிலிருந்து கர்த்தர் பேசுவோம். ஆமென்.